Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபரண்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது அம்மா வீட்ல தான் அடிக்கடி செய்வாங்க. இந்த ரெசிபியோட நேம் வந்து சொக்கோலிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல நான் துவரம் பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கறேங்க. பெரிய டம்ளர்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் 3 விசில் விட்டு. அடுத்தது சொக்கோலி செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் புழுங்கலரிசியை நல்லா ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதிலேருந்து நான் 3 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு எப்படி பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி தான் புழுங்கலரிசியும் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பதத்தில் நல்லா உப்பும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புழுங்கலரிசி மாவு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. நம்ம 2 டம்ளர் புழுங்கலரிசி ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மசிஞ்ச பிறகு சப்பாத்தி மாவு பதத்தில் எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி அதை ஃபிங்கர்ஸ் வச்சு அழுத்தினோம்னா இந்த மாதிரி காயின் மாதிரி ஆகிடுங்க. அதை நம்ம இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சிடணுங்க. பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அமுக்கணும்னா இந்த ஷேப்பில் கிடச்சிடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். நானும் அம்மாவும் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்கோங்க. இதோ பாருங்கள் 2 தட்டு நம்ம திரட்டி எடுத்தாச்சு. அதே மாதிரி சொக்கோலியை அடுத்தது நம்ம இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் சொக்கோலியை உள்ளே வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாங்க. அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான கிரேவியை ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன். அடுத்தது மிளகு தனியாக நசுக்கி எடுத்துக்கிறேன். நம்ம மிளகு வந்து லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். தாளிக்கிறதுக்கு 4 தக்காளி 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. 4-5 பச்சை மிளகாய், 3 பட்டை, 3 கிராம்பு, 1.5 ஸ்பூன் சோம்பு நசுக்கி வச்சுருக்கேன். கூடவே 3 பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. வாங்க தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 100 எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நான் பட்டையும் லவங்கமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே உரித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக. அடுத்தது பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே சோம்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதுங்க. லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா பருப்பு, அதை நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி சொக்கோலி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதுங்க. கூடவே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம சொக்கோலி நல்லா ஆறிடுச்சு. அது இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தால் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுடலாங்க ஒட்டிகிட்டு இருந்தால். நம்மளுடைய மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டைம். நல்லா கொதிச்சிடுச்சு, கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நான் சொக்கோலியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஹையிலே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க கைவிடாமல். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். கிரேவி இந்த மாதிரி நல்லா திக்காகிடணுங்க. அது வரலும் நம்ம வந்து சிம்மில் தாங்க இருக்கணும். கடைசியாக நம்ம வந்து இடித்து வச்சுருக்க மிளகையும் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம டின்னராகவும் சாப்பிட்லாம், லஞ்சாகவும் சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சொக்கோலி ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறப்பே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டெய்லியும் இட்லி, தோசை, பொங்கல், பூரி இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.